அனைவருக்கும் வணக்கம். சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்துள்ளது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி மற்றும் வடமேற்கு மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் மே மாதம் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான வறண்ட வானிலை காணப்படும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் வாரங்களில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புகள் உள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் குறிப்பாக நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தவிர்த்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பல்வேறு மாவட்டங்கள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் மக்கள் அந்த நேரங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர். அதேபோன்று தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு இடங்கள் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலான கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தமிழகத்தில் ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 39 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. குமரிகடல் பகுதியில், மன்னார் வளைகுடா பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.